என்ன சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் எப்படி இருந்தாரா? மனுஷ ரூபமாய் காணப்பட்டாரா? நம்மளே மாரி மனுஷனாதான் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்துக்குள்ள வந்தாரு. அவர் எப்படி அந்த சிலுவையின் மரணம் வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு? தாழ்மையாதான் இருந்தாரு, கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் இருந்தாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் நம்ம பேரண்ட்ஸ்க்கோ நம்ம டீச்சர்ஸுக்கோ கீழ்ப்படிதவங்களா இருக்கிறோமா? இல்ல இந்த உலகத்துக்கு முன்னாடி தம்மை தாமே தாழ்த்துகிறவர்களா இருக்கிறோமா? இல்ல பெருமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? ஒரு சாபக்கேடான சிலுவையின் மரணத்தை கூட அவர் என்ன செஞ்சாரு? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக ஏற்றுக்கொண்டாரு. அது வரைக்கும் தன்னை தாழ்த்தி அவருடைய சித்தத்தின்படி என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவர் எப்படி இருக்காரு? எல்லாருக்கும் பெரியவராய் எல்லாருக்கும் உயர்ந்தவராய் இருக்கிறார். ஆனாலும் எப்படி இருக்கார்? தாழ்மையான நம்மளை தான் நோக்கி பார்க்கிறார். நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அவர்கிட்ட போய் உரிமையா அவர்கிட்ட போய் கேட்க போறோம். ஈசப்பா எனக்கு இதை தாங்க, அதை தாங்க. பிள்ளைங்க என்ன கேட்பாங்க? எனக்கு நல்லா படிக்கணும் ஈசப்பா, நல்ல ஞானத்தை தாங்க, எனக்கு இந்த பொருள் கிடைக்கல, இது வேணும் அது வேணும். நம்ம என்ன கேட்போம்? குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போகணும், தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வழிகாட்டி நடத்தி கொண்டு போகணும். நம்ம கேட்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்வாரு? செய்கிறவராய் நமக்கு இருக்கிறாரு. அதே போல பிள்ளையை போல தன்னை தாழ்த்திக்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருக்கிறான். ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யும்? நம்ம என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டே போகும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளும் எப்படி இருக்கணும்? அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு, சரி ஏசப்பா நீங்க சொல்றீங்களா, நான் செய்யறேன், நீங்க சொல்ற வழிகாட்டுறபடி நான் அந்த வழியில நடந்து போறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம எப்படி இருப்போம்? அவர் கூட பரலோக ராஜ்யத்துல அவர் கூட இருந்து அரசாள முடியும். இரண்டாவது, அன்பினால் ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். சரியா? ஒரு அன்பு செலுத்துறோம், நம்ம ஒருத்தங்கிட்ட அன்பு செலுத்துறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள்றதும், அதனால நம்ம திருப்பி செலுத்துறோம். ஆனா அவருடைய அன்பு எப்படி இருக்குது? நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். நம்மகிட்ட இருந்து அவர் ஒண்ணு எதிர்பார்க்கல இல்லையா? அந்த நேரத்துல நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம செய்த தப்பிதங்களுக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அதுல என்ன வெளிப்படுது? அவருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த அளவில்லாத அன்பு தான் அந்த இடத்துல வெளிப்படுதா இருக்குது. நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்மகிட்ட இருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழணும், அவருடைய வழியில நடக்கணும். அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, மன்னியுங்க, சரியா? தன்னுடைய தாய் தகப்பன்மார கனம் பண்ணுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காரு? முன்குறித்து நமக்கு முன் உதாரணமா அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. நம்ம அதே மாதிரி பிறரிடத்தில் அன்பு செலுத்துகிறவரமா இருக்கிறோமா? சிலுவையிலுடைய மரண பரியந்தம் வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்? அன்பாகவே தான் இருந்தார். பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னா, சரியா? அவங்க அவரை அடிச்சாங்க, சிலுவையில ஏத்தி அவர் என்ன செய்தாங்க? கொலை செய்தார்கள். ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்தாரு? அவர்களை மன்னிக்கிறவராகவே இருந்தாரு. எதனால? அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பினால. யோவான் 15:13. இப்போ நம்ம எல்லாம் இந்த உலகத்துல எப்படி இருக்கோம்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்தோம்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல் லெவல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இப்போ என்ன, ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல எல்லாரும் மொத்தமா என்ன செய்வாங்க? ஒன்னா போய் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஒன்னா போய் ஸ்கூல் காலேஜ்ல போய் சேருவாங்க. அங்கேயும் எப்படி இருப்பாங்க? இணைபிரியா தோழிகளா தோழர்களா இருப்பாங்க இல்லையா? அவங்ககிட்ட உள்ள அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? சரி, ஆனா இந்த உலகத்தில் உள்ள அன்பு எப்படிப்பட்டது? மாயமற்ற அன்பு. ஆனா இயேசு நம்மேல காட்டின அன்பு உண்மையானது, மாயமற்றமே இல்லை, கள்ளங்கபடம் இல்லாத அன்பு. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான், நாம் அவருடைய வழியில நடக்கணும். அவர் கற்றுக் கொடுத்ததை நாம் பிறருக்கு அதே போல சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் சரியா? 1 யோவான் 3:23. 1 யோவான் 3:23.
அப்பா அம்மா என்னப்பா சொன்னாங்க வீட்டில் நான் வாசிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வாசிக்க விடுறாங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. சரி, அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்க கற்பனையில ஒண்ணுதான் என்னது? அன்பு. சரியா? நம்ம எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறவரா இருக்கணும். பகையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. நீ இதை செஞ்சுட்ட, எனக்கு என்ன செஞ்சுட்ட, இந்த ஏதோ ஒண்ணு தப்பா நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க, நான் அதே மாதிரி உனக்கு செய்வேன், எனக்கு திருப்பி செஞ்சிருவேன் அப்படின்னு என்னைக்கு என்ன செய்யக்கூடாது. அவங்க நம்மளுக்கு என்னதான் தவறுகள் செஞ்சாலும் சரி, நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? அன்பை மட்டும்தான் கொடுக்கணும். சரி, அந்த அன்பின் மூலமாக நம்மகிட்ட இருந்து யார் வெளிப்படணும்? இயேசு வெளிப்படணும். சரி, நம்ம புறஜாதி மக்கள் மத்தியிலும் சரி, நம்மளுடைய மக்கள் மத்தியிலும் சரி, என்ன செய்யணும்? அன்பு மட்டும்தான் நம்மள ஒரு கிறிஸ்தவராய் வெளிக்காட்டும். மூன்றாவது, விடுதலைக்காக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. மரணத்துக்கு அதிபதி யாரு? பிசாசானவன் தான். சரியா? அவனை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒண்ணுதான், யாரு? இயேசுடைய மரணம் மட்டும்தான் பிசாசானவனை ஜெயிக்க முடியும். அப்படிங்கறதுல அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. எதுக்கு? ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளவன நிறைய பேர்